இந்த உலகத்தில் எத்தனையோ சின்னங்கள் இருக்குது. எல்லா சின்னங்களும் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது என்று தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு சின்னம் மட்டும் எல்லாருக்குமே தெரியும். அது என்ன சின்னம்? சிலுவை. சிலுவை என்பது தோல்வியின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் சின்னம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய சாபங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்முடைய நோய்களுக்காகவும் நம்முடைய தரித்திரங்களுக்காகவும் அவர் வெற்றி சிறந்தார் சிலுவையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் வெற்றி நமக்கு மீட்பு, சாத்தானுக்கோ அது பாதிப்பு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வெற்றி யாருடைய வெற்றி? நம்ம ஒவ்வொருடைய வெற்றி. ஹல்லேலூயா. இந்த வெற்றி நம்முடைய ஒவ்வொருடைய வெற்றி. இந்த வெற்றியின் மூலமாக பரிசை யார் பெற்றுக்கொண்டோம்? நாம் தான் அந்த பரிசை பெற்றுக்கொண்டோம். என்ன பரிசை பெற்றுக்கொண்டோம்? மன்னிப்பு என்ற பரிசை பெற்றுக்கொண்டோம். மீட்பு என்ற பரிசை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசை நம்ம பெற்றுக்கொண்டதனால்தான், அந்த சிலுவையின் மூலமாக வெற்றி சிறந்த அந்த பரிசை நாம் பெற்றுக்கொண்டதனால்தான் இன்றைக்கி நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாருங்க. அவர் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஏதாச்சும் செய்ய வேண்டியது இருக்கா? இல்லை ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டாரா? இல்லையே. நம்முடைய எல்லாவற்றுக்காக அவர் சிலுவையை சுமந்து விட்டார். ஒவ்வொருக்காக சிலுவையை சுமந்து விட்டார். நமக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சிலுவையிலே செய்து முடித்துட்டார். இதுக்கப்புறம் அவர் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. திரும்ப அவர் பூமிக்கு வந்து சிலுவையை சுமக்கணும் அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சுட்டு போயிட்டார். இன்றைக்கி செய்ய வேண்டியது யார் தெரியுமா? நாம் தான் செய்யணும். ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். இன்றைக்கி நம்ம மனம் திரும்பி ஒரு வேளை இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். நம்ம மனம் திரும்பாத காரியங்களும் நமக்குள்ளே இன்னும் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாவற்றிலையும் நம்ம பர்ஃபெக்டாக ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி காலையில் எழுந்தவங்க இரவு தூங்கும் வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தோமா என்று நினைத்து பார்த்தால், நீங்கள் யோசித்து பார்த்தால் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களா என்று நம்ம வந்து அதை நோக்கி பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு தவறு நம்ம செய்திருப்போம் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த நாள் என்ன நம்ம சொல்கிறாரு? நம்ம மனம் திரும்பணும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பினார் தெரியுங்களா? எந்த நோக்கத்திற்காக அனுப்பினார் தெரியுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக அனுப்பினார் தெரியுங்களா? எடுத்து வாசிங்க. யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய ஆண்டவுடைய சித்தம் என்ன தெரியுமாங்க? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 3:9 வாசிங்க. நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இங்கே பாருங்கள், ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாதுங்க. ஆண்டவுடைய சித்தம் அதான். இன்றைக்கி நம்ம மனம் திரும்பி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கலாம். மனம் திரும்பாதவங்க எத்தனை பேர் வெளியில் இருக்காங்க. நாம் மட்டும் மனம் திரும்பினா போதுங்களாங்க? நாம் மட்டும் பரலோகம் போனால் போதுமா? அப்படி நம்ம நினச்சினா நம்மளாம் சுயநலவாதி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நினைக்கல. ஒரு மனுஷனும் கெட்டு போயிடக்கூடாது. எல்லோரும் அந்த பரலோகத்துக்கு நித்திய வாழ்க்கைக்கு வரணும். அதுக்காக தான் இந்த பூமியில் வந்து சிலுவையை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் மட்டும் பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாத இருக்காங்க, மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. நம்ம நண்பர்கள், நம்ம வேலை செய்கிற இடத்துல, இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் எத்தனையோ பேர் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய சித்தம் அதுதாங்க. அதுக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். நாம் மட்டும் பரலோகம் போகணும்னு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அப்படி எண்ணம் ஒன்று நமக்கு இருந்தால் நம்ம சுயநலவாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாதுங்க. அதுக்காக தாங்க இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது அதுக்காக தான். இயேசு பூமியில் வந்து என்ன பண்ணாருங்க? அனுப்பின உடனே ஹல்லேலூயா, பூமியில் வந்து என்ன பண்ணார்? மனம் திரும்புங்கள், கோடீஸ்வர வாழ்க்கை சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள், ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள், ஆடம்பர வாழ்க்கை சமீபமாக இருக்குது. அப்படியா சொன்னார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அங்கே சொன்னார். என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் தான் சமீபமாக இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்க, எடுத்து வாசிங்க. மத்தேயு 4:17. நித்திய வாழ்க்கையை குறித்து, பரலோகத்தை குறித்து, அதை குறித்து தான் இந்த பூமிக்கு வந்து பிரசங்கம் பண்ணார். வேறு ஏதோ ஆசீர்வாதத்தை குறித்தோ
ஏதோ நமக்கு ஏதோ பெரிய வீடு கட்டித்தரேன், பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறேன், உங்களை எல்லாருக்கும் பெரிய நல்ல கோடீஸ்வர வாழ்க்கையை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரல. வந்த பிரசங்கமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தான் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்பினா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் ஒன்று இதுக்குள்ளே ஒரு வார்த்தை இருக்குது. என்ன தெரியுங்களா? மனம் திரும்பினா மன்னிக்க அவர் ரெடியாக இருக்கார். மனம் திரும்ப நாம் ரெடியாக இருக்கிறோமா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். மன்னிக்க அவர் ரெடியாக இருக்காருங்க. மனம் திரும்ப நாம் ரெடியாக இருக்கிறோமா? மனம் திரும்பணும், அதை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா அதில் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:18 வாசிங்க. எப்படியாப்பட்ட பாவம் இருந்தாலும் ஆண்டவரால் மன்னிக்க முடியும், ஆனால் நம்ம மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் நம்ம இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் மனம் திரும்பணும்னு சொல்கிறார். அதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் இன்னொரு விஷயம் என்னதுமா, மனம் திரும்பினா நம்முடைய ஆண்டவர் அழிந்து போகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, அழியாத ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஆண்டவர். அதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரத்தில் நம்ம கலங்குறோம், நம்ம கஷ்டப்படுறோம். இந்த ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஆண்டவர் வரல. இந்த ஆசீர்வாதம்லாம் சும்மா, இந்த ஆசீர்வாதம்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த பூமியிலே அழிஞ்சு போயிடும். ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போயிடும் சொல்லிட்டாரு. நீ இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நீ கலங்கி கொண்டு இருந்தனா இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ்ந்து இப்படியே விட்டுட்டு தான் போகணும். இன்றைக்கி இந்த ஆசீர்வாதம், அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆனால் நமக்கு அழியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம், அது நித்திய வாழ்க்கை. அதுதான் நமக்கு கொடுக்குற அழியாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லோரும் நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பணுங்க. மனம் திரும்பும் பொழுது அவர் மன்னிப்பாருங்க. எப்படிப்பட்ட பாவம் வந்தாலும். இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஐயோ இந்த காரியத்தில் இன்னும் மனம் திரும்ப முடியலைன்னு சொல்லக்கூடாது. மனம் திரும்பினா அவர் மன்னிச்சிடுவார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். இளையகுமாரனுக்கு எல்லாம் தெரியும், அந்த சம்பவம் எல்லாருமே தெரியும். ஹல்லேலூயா. இளையகுமாரன் எப்படிப்பட்டவருங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, இளையகுமாரன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சவர், வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினச்சவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே எனக்கு வேண்டிய ஆஸ்தியை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஆனால் இளையகுமாரன் கேட்ட உடனே தகப்பன் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு தியானம் தான் இது. ஹல்லேலூயா. இது ஒரு நம்ம தியானமாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் தகப்பனை அநேக அறிவுரைகள் சொல்லியிருக்கலாம், ஆலோசனை சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் தகப்பனுடைய ஆலோசனை நம்ம கேட்குறோம்? நம்முடைய தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார், ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய தகப்பன், எத்தனை பேர் தகப்பனுடைய ஆலோசனை கேட்குறோம்? ஆனால் அன்றைக்கி அந்த தகப்பன் ஆலோசனை கொடுத்துருப்பார் அந்த மகனுக்கு. ஆனால் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அவருடைய சிந்தையெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் என்ஜாய்ன்னு சொல்கிறதுமா, அந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா? இன்றைக்கி என்ஜாய்ன்னு சொல்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வது தான் இன்றைக்கி என்ஜாய்மெண்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி என்ஜாய்மெண்ட் சொல்லி நிறைய காரியங்கள், தவறான காரியங்களை போய் ஈடுபடுறாங்க, தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். இன்றைக்கி என்ஜாய்மெண்ட்ன்றது அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுங்களா? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது தான் மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் என்ஜாய்மெண்ட் சொல்லி நிறைய காரியங்களை வாங்கி அனுபவிக்கலாம். ஆனால் வாங்கின பொருட்கள் எல்லாமே குறைவான போது சந்தோஷமும் குறைவாயிடும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே நிறைவாக இருக்கும். அந்த சந்தோஷம் என்றைக்குமே அது மாறாது, அது நிறைவான சந்தோஷமாக இருக்கும் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. அந்த மகனுக்கு ஆலோசனை கொடுத்துருப்பார், ஆனாலும் அவன் ஆலோசனை கேட்கலை. ஏன் தெரியுமா? ஆலோசனை கேட்கலன்னு சொல்ல திரும்ப கொடுத்துட்டார். இன்றைக்கி உலகத்தில் சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருந்தானா வேறு வழியே இல்லை, எங்கன்னா கெட்டுப்போன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க சில பேர் உலகத்தில். ஆனால் நம்முடைய அப்பா அப்படி கிடையாதுங்க. நீ கெட்டு போகணும் அப்படி கொடுக்க மாட்டார், ஆனால் நீ நல்லா இருக்குன்னு தான் நினைப்பார். அதே போல் தான் அந்த தகப்பனை ஏதோ ஆலோசனை கொடுத்துருப்பார், ஆனால் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு பங்கிட்டு கொடுத்ததுனால அவன் அதை எல்லாவற்றையும் எடுத்துக்க கொண்டு எங்கே போனார்? தூர தேசத்துக்கு போனார். அவர் அங்கே இல்லை பாருங்கள், அந்த அந்த அவர் இருக்கிற இடத்துல கூட இல்லை. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்தால் அந்த மகன் செய்கிற எல்லா காரியத்தையும் தகப்பன் வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ணி என்ன பண்ணுவார்? அதை போய் தடை பண்ணியிருப்பார். இது செய்யக்கூடாது, இது பிரியமில்லாத காரியம், இது பாவம் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதனால் அந்த மகன் அந்த இடத்தை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா யாருமே நம்மளை தடுக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். அதிலே கூட லூக்கா 15:12-13 வாசிங்க. எப்படிங்க ஜீவனம் பண்ணார்? துன்மார்க்கமான வாழ்க்கை,
ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தகப்பனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, எல்லாவற்றையும் என்னென்ன துன்மார்க்கம் இருந்தோ எல்லாவற்றையும் செய்து தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். ஒருவேளை இந்த மனுஷன் எல்லாவற்றையும் வாங்கி போயிட்டு ஏதோ ஒரு நன்மை செய்து ஒரு பெரிய ஆளாக வந்திருந்தால் தகப்பன் சந்தோஷப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் வாங்கிக்கிட்டு போயிட்டு எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அழித்து போட்டான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போய் கடைசியில் என்ன தான் எப்படி தான் இருந்தார்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிட்டாருங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்போ அங்கே எல்லாமே தீர்ந்து போச்சு, எல்லாமே குறைவுபட்டு போனது, பஞ்சம் உண்டாயிட்டு, உடனே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்கிட்டே போய் என்ன பண்ணுறாரு? வேலைக்கு செய்கிறார். அந்த மனுஷன் என்ன வேலை கொடுக்குறாரு தெரியுங்களா? பன்னி மேய்க்கிற வேலைங்க. இவர் யாருங்க? ராஜா விட்டு பிள்ளைங்க. இவருக்கு ஆஸ்தி இல்லையா, அந்தஸ்து இல்லையா? எல்லாமே இருந்ததுங்க. இவர் முதலாளியே இருக்க வேண்டியவர் அங்கே போய் வேலைக்காரனாக இருக்கிறார். இவருடைய நிலைமை எப்படி ஆனது பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? தகப்பனுடைய ஆலோசனை கேட்கல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், துன்மார்க்கமான வாழ்க்கை. இன்றைக்கி என்ஜாய்மெண்ட்டு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தன்னை கெடுத்துக்கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகன் போயிட்டு எல்லாவற்றையும் விட்டு கடைசியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு பன்னி மேய்க்கிற வேலையை செய்து அந்த பன்னிக்கு போடுற தவிட கூட அவனால் சாப்பிட முடியல. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கீழ்த்தரமாகிட்டான். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கெட்டு போனவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் கடைசியாக அவன் என்ன பண்ணுறது தெரியுமா? எல்லாவற்றையும் நினைத்து அந்த இடத்துல யோசிக்கிறான். என் தகப்பன் வீட்டில் எல்லாருக்கும் நிறைவான சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் இங்கே இப்படி ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நினச்சி பார்க்குறான், மனம் திரும்புகிறான். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாதுங்க. அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. அது நம்ம விட்டு போகும்போது தான் அதை குறித்து நம்ம நினச்சி பார்ப்போம். இன்றைக்கி இருக்கும்போது அதனுடைய நன்மை தெரியாது. அதே போல் தான் அந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது தான் இது எல்லாவற்றையும் நினச்சி பார்க்குறான். என் தகப்பனை அன்றைக்கே ஆலோசனை கொடுத்தாரு, அதை எல்லாம் மீறி நான் இந்த அளவுக்கு கெட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறான். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிறான். அவனுடைய மனம் திரும்புகிறான் பாருங்கள். ஹல்லேலூயா. லூக்கா 15:18 உடனே வாசிங்க. அதாவது இப்போ தகப்பன் என்ன தெரியுமா, தன்னுடைய மகன் போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடலைங்க. தன்னுடைய மகன் திரும்ப வருவார்னு சொல்லிட்டு வழி மேலே விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ வருவான் என்னுடைய மகன்? எப்போ மனம் திரும்புவான்? அது அப்படியே ஒரு மனுஷன் தன்னை விட்டு போயிட்டாக்கா அப்படியே விட்டு விடுகிற தகப்பன் அல்ல. அவன் வரும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிற தகப்பன் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பி வரும்பொழுது உடனே அவனை தள்ளி விடாத தகப்பன் நம்முடைய தகப்பன். அவனை ஏற்றுக்கொள்கிற தகப்பன். ஏன்னா அவனுக்காகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று. மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மளை மன்னித்து அந்த பரலோக வாழ்க்கையில், நித்திய வாழ்க்கையில் நம்மை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அதை தான் நம்முடைய ஆண்டவர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் மனம் திரும்ப வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நினைவே பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணங்க? பாவம் நிறைந்த பட்டணம். ஹல்லேலூயா. பாவம் நிறைந்த பட்டணம். ஆண்டவர் அவங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு போய் எட்டினதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த நினைவே பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சார். உடனே யோனாவை கூப்பிட்டு அங்கே போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி சொன்ன உடனே யோனா உடனே என்ன பண்ணிட்டாரு, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஓடி போயிட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன தான் பண்ணார், நீ எங்கே போனாலும் விடமாட்ட சொல்லிட்டு நீ தான் போய் பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அழைத்து கொண்டு போய் பிரசங்கிக்க வைத்தார். ஆனால் யோனா போயிட்டு அங்கே பிரசங்கிக்கிறார். நினைவே பட்டணம் இன்னும் 40 நாளில் கவிழ்க்கப்படும் சொன்ன உடனே அங்கே சொன்ன உடனே அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நீ யார் சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறதுன்னு அப்படி சொல்ல வரல. அதை எடுத்து வாசிங்க. 4-10 வரைக்கும் வாசிங்க. 4:10. யோனா பிரசங்கம் பண்ண உடனே பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை தங்களை தாழ்த்தினாங்க, ரட்டுடித்து கொண்டார்கள். அங்கே முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, விசுவாசித்து. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை நம்ம பாவத்தை விட்டு அந்த அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பும்போது ஆண்டவர் மன்னிப்பார்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க எல்லாவற்றையும் தன்னை தாழ்த்தி ரட்டுடித்து கொண்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து கீழே வாசிங்கன்னா நீங்கள் பார்த்தா தெரியும், மிருக ஜீவன்கள், ஆடு மாடு எல்லாமே, அந்த ராஜாவே தன்னை தாழ்த்தினார், மனம் திரும்பினார். மனம் திரும்பும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். அவர் செய்ய வேண்டிய அந்த தீங்கை செய்ய மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் மனஸ்தாபப்பட்டார். எல்லாமே மனம் திரும்பிட்டாங்களே, இவங்களை எப்படி நாம் அழிக்க முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டார். நாம் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும்பொழுது, தீங்கு செய்யும்போது, அதிலிருந்து நம்ம மனம் திரும்பும்போது ஆண்டவர் நமக்காகவும் மனஸ்தாபப்படுவார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன். இன்னும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், நாம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் மன்னித்து அந்த நித்திய வாழ்க்கையில் நம்மை கொண்டு சேர்க்கிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட 2 கல்லர்களை சிலுவையில் அறைஞ்சாங்க. அந்த 2 கல்லரில் ஒரு கல்லன் கடைசி நிமிஷத்தை பயன்படுத்தி கொள்ளலை. ஒரு கல்லன் கடைசி நிமிஷத்தை பயன்படுத்தி கொண்டான். ஏன் தெரியுங்களா? அதை எடுத்து வாசிங்க. லூக்கா 23:39-43 வாசிங்க. ஒரு கல்லன் கடைசி நிமிஷத்தை பயன்படுத்தி கொள்ளலை, ஆனால் ஒரே ஒரு கல்லன் கடைசி நிமிஷம். ஏன்னா அவங்கள சிலுவையில் தொங்குறாங்க. சிலுவையில் தொங்கும் பொழுது அவங்களுக்கு அதான் கடைசி நிமிஷம். ஏன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் அவங்க மனம் திரும்பாமல் போயிருந்தால், அந்த ஒரு கல்லன் மனம் திரும்பலை. ஒரு கல்லன் அவனுக்கு தெரியும், நம்ம கடைசி நிமிஷத்தில் இருக்கிற இவர் பாவத்தை மன்னிக்கிறவன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுறான்? தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அந்த கிடைச்ச நேரத்தில் பாவத்தை அறிக்கை செய்கிறான். ஆனால் ஒரு கல்லன் அதை அறிக்கை செய்யலை. இவன் பாவத்தை அறிக்கை செஞ்சதுனால ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை மன்னிக்கிற தேவனுங்க. தவறை அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், தவறு செய்தால் தவறை நிறைய பேர் மூடி மறைப்பாங்க, இல்லை தவறை நியாயப்படுத்துவாங்க. ஆனால் இந்த கல்லன் என்ன தெரியுமா பண்ணால், தவறை அறிக்கை செய்தான் ஆண்டவர்கிட்ட, மூடி மறைக்கலை. இந்த தவறுக்கு இதெல்லாம் நாம் தவறு செஞ்சோம், இதுக்காக தான் நமக்கு நியாயமாக தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய தவறை அறிக்கை செய்கிறான். இன்றைக்கி எத்தனை பேர் தவறை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிறோம்? தவறை நம்ம மூடி மறைக்கிறோமா, இல்லை தவறை நியாயப்படுத்துகிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா தவறு பண்ணிட்டா மூடி மறைப்பாங்க. ஐயோ, இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர்கிட்ட கூட நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். அதே போல் அந்த தவறை எப்படியாச்சும் சரி பண்ணணுன்றதுக்காக நியாயப்படுத்துவாங்க. ஆனால் இந்த கல்லை என்ன நம்ம பண்ணால், தவறை அறிக்கை செஞ்சான். நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, இதற்கு நான் தண்டனைக்குள்ளவன் தான் நான், ஆனாலும் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினச்சிக்கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் உடனே என்ன நம்ம சொல்கிறாரு? இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அந்த கடைசி நிமிஷத்தில் கூட அவன் பயன்படுத்தி கொண்டான். தவறு அவர்கிட்ட மனம் திரும்பி தவறு மன்னிக்கும்படி சொல்லும் பொழுது அந்த கடைசி நிமிஷத்தை கூட அவன் பயன்படுத்தினால அன்றைக்கி பரலோக ராஜ்யத்தில் அவன் போய் சேர்க்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவனை பரதேசிக்கு அழைச்சிட்டு போயிட்டார். பரதேசியில் ஆண்டவர் இந்த மனுஷனை அழைச்சிட்டு போகும்போது அங்கே எல்லாமே இருந்திருப்பாங்க, எல்லோரும் இருந்திருப்பாங்க, ஆண்டவருடைய சீஷர்கள் இருந்திருப்பாங்க, ஆபிரகாம் எல்லாமே இருந்திருப்பாங்க. அவங்க என்ன தான் நினச்சிருப்பாங்க? ஐயோ, ஆண்டவரே ஒரு மனுஷனை அழைச்சிட்டு வரான்னா அவன் எப்படிப்பட்ட நீதிமானாக இருப்பான் நினச்சிருப்பாங்களா? நினச்சிருக்க மாட்டாங்களா? ஆனால் நமக்கு தான் தெரியும், வேதத்தில் நம்ம நமக்கு தான் தெரியும் இவன் பூமியில் எப்படிப்பட்டவனாக இருந்தான், எப்படி இருந்தான்னு. ஆனாலும் கடைசி நிமிஷத்தில் கூட அந்த மேன்மையை பெற்றுக்கொண்டான், அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். ஏன் தெரியுமா? தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கை செய்ததுனால ஆண்டவர் அந்த பரதேசிக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. மனம் திரும்பாமல் போன அந்த கள்ளன் எங்கே போயிருப்பான் தெரியுமா? இன்னொருத்தவன் பாதாளத்துக்கு தான் போயிருப்பான். ஹல்லேலூயா. நமக்கு மனம் திரும்புகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்கே நம்ம கொடுத்துருக்கு? பூமியில் மட்டும்தான் கொடுத்துருக்கு. இந்த பூமியில் நாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம், நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் தான் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் தான் நம்ம மனம் திரும்பணும், வேறு எங்கேயும் போய் மனம் திரும்ப முடியாது. வேறு எங்கேயும் போய் மனம் திரும்பினாலும் நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறான்னா மனம் திரும்பி அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. நீ பாதாளத்தில் போய் அங்கே போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை இங்கேருந்து தூக்கி எனக்கு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னால் சேர்க்க முடியாது. ஏன்னா உனக்கு கொடுத்தாச்சு, உனக்கு பாதாளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இந்த பூமியில் இருக்கும்போது மனம் திரும்பணும். மனம் திரும்பும்போது நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார், அந்த அழியாத நித்திய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, மனம் திரும்பணும். மனம் திரும்பும்பொழுது நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு, பரலோக வாழ்க்கை உண்டு. அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோன்னா நம்ம மனம் திரும்பினால்தான் தான் இங்கே உட்காந்துருக்கிறோம். நம்ம பாவ மன்னிப்பு பெற்று நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், அப்போவே நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம புதிய மனுஷனாக தான் இந்த ஆலயத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறோம். அந்த பரலோக வாழ்க்கைக்காக தான் நம்ம தகுதி உள்ளவராக இந்த இடத்துல நம்மளை கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேறு எதுக்காகவும் வைத்திருக்கல. உலகத்தில் ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குதான். சர்ச்சுக்கு வராதவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, தெரியுமா தெரியாதா? சர்ச்சுக்கு வராதவங்க ஆலயத்துக்கு வரவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்கவுங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பாடு அவங்கவுங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் எது நமக்கு முக்கியமாக கொடுக்குறாருன்னா
பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. அதற்காக தான் அந்த பூமியில் வந்து பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் சிலுவையை சுமந்தார். அதுக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். வேறு எதுக்காகவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை நமக்கு பெரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லைங்க. இது பூமியிலே முடிஞ்சு போயிடும். நமக்கு ஆசீர்வாதம் உள்ள அழியாத வாழ்க்கை பரலோக வாழ்க்கை மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த பரலோக வாழ்க்கையை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்ட வேண்டுங்க. வேறு எதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. இன்றைக்கி எத்தனை நமக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் அதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. அதுலேருந்து நம்ம ஒன்று கூட இங்கேருந்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். நம்ம மட்டும்தான் பரலோகத்துக்கு போக போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் இதை தான் நமக்கு சொல்கிறார். மனம் திரும்பணும். மனம் திரும்பும் பொழுது நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு, அந்த பரலோக வாழ்க்கை உண்டு. மனம் திரும்பினால் பரலோகம், மனம் திரும்பாமல் போனால் பாதாளம். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அதற்காக தான் அனுப்பினார். அதற்காக தான் பிரசங்கிக்க சொன்னார். அதை கொண்டு தான் ஆண்டவர் இங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பணும். அதற்காக நாமளும் பிரயாசப்படணுங்க. நாம் மனம் திரும்பிங்க வந்து உட்காந்துட்டா போதும். வெளியில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பணும். அவங்களும் அந்த பரலோக வாழ்க்கையில், நித்திய வாழ்க்கையில் அவங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதற்காக அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக இந்த பரலோக வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்ப்பார். அவரோடு கூட நித்தியமாக ஒரு பிள்ளையாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா.